நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எத்தனையோ போட்டோக்களை எடுக்கிறோம், எத்தனையோ போட்டோக்களை பார்க்குறோம், எத்தனையோ போட்டோக்களை பார்த்து ரசிக்கிறோம். ஆனா என்னைக்காச்சும் நீங்க எடுத்த போட்டோவை பார்த்து பயந்துருக்கீங்களா? நம்ம கண்ணால பார்த்து அந்த இடத்துல இருந்து போன்லயோ இல்ல கேமராலயோ அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணி எடுக்கிற போட்டோல நம்ம பார்க்காத ஒன்று இருந்தா அது இதுதான் நம்மளால கடைசி வரைக்கும் சொல்லவே முடியலனா எப்படி இருக்கும்? அப்படி நடந்தா நமக்குள்ள ஒரு பயம் வரும்ல. அந்த பயத்தை வார்த்தைகளால் சொல்றது ரொம்பவுமே கஷ்டம். அப்போ அந்த பயத்தை உணர்ந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதை உருவாக்குன போட்டோஸ் எப்படி இருக்கும்? கேட்கும் போதே அதை பார்க்கணும்னு தோணுதுல. இந்த மாதிரி உலகத்துல எடுக்கப்பட்ட மர்மமான போட்டோஸையும் அந்த போட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற கதையையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என் கூட சேர்ந்து இந்த வீடியோல டிராவல் பண்ண ரெடியா இருக்கீங்களா? நான் தான் யாதவ் வர்மா. வெல்கம் டு அவர் சேனல். நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மே 23, 1964 இங்கிலாண்டை சேர்ந்த ஜிம் டெம்பிள்டன் பர்க் மார்ஸ்ன்ற இடத்துக்கு அவரோட வைஃப் ஆனி அப்புறம் அவரோட 5 வயசு பொண்ணு எலிசபெத்தையும் கூட்டிட்டு ஒரு ட்ரிப் போறாரு. அந்த ட்ரிப்ல வச்சு அவரோட பொண்ணு எலிசபெத்தை 3 தடவை போட்டோ எடுக்கிறாரு. அந்த 3 போட்டோவுமே டெவலப் ஆகி வெளியே வரும்போது அதுல ஒரு போட்டோல மட்டும் ஒரு வித்தியாசமான காட்சியை பாக்குறாங்க. அது என்னன்னா, அந்த போட்டோல மட்டும் எலிசபெத்துக்கு பின்னாடி ஸ்பேஸ் சூட், அதாவது அஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த போட்டோவை பார்த்து ஏன் ஜிம் டெம்பிள்டன் ஷாக் ஆனாங்க அப்படின்னா, அந்த போட்டோவை அவர் எடுக்கும்போது அந்த இடத்துல எலிசபெத்துக்கு பின்னாடி யாருமே இல்லை. ஆனா அந்த போட்டோல மட்டும் தான் அந்த வித்தியாசமான உருவம் இருந்துச்சு. இந்த போட்டோல அந்த உருவத்தை ஈஸியா எடிட் பண்ணிருக்கலாம்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த போட்டோல எந்த எடிட்டுமே பண்ணலன்னு கோடாக் அப்படின்ற ஒரு போட்டோகிராஃபி கம்பெனி உறுதி செஞ்சிருக்காங்க. இப்படி இந்த போட்டோ பப்ளிக்கா வந்ததுக்கு அப்புறம் இந்த போட்டோஸை சுத்தி பல கருத்துக்கள் வெளிவந்துச்சு, பல தியரிஸ் உருவாச்சு. இந்த போட்டோல எலிசபெத்துக்கு பின்னாடி இருக்கிறது அவங்க அம்மா ஆனி டெம்பிள்டன் தானும், கேமரால இருந்த ஓவர் எக்ஸ்போசர் காரணமா தான் இப்படி அந்த போட்டோக்கு பின்னாடி ஒயிட்டா இருக்கலாம்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. ஆனா அவங்க அம்மா அந்த போட்டோ எடுக்கும்போது எலிசபெத்துக்கு பின்னாடி இல்லைன்றத ஜிம் டெம்பிள்டன் உறுதியா சொன்னதால போட்டோல பின்னாடி இருக்கிறது அவங்க அம்மா தான் யாராலையுமே உறுதியா சொல்ல முடியல. இந்த போட்டோவை சுத்தி இருக்கிற இன்னொரு ஃபேமஸான தியரி தான் யூஎஃப்ஓ அப்புறம் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப், அதாவது ஏலியன்ஸ். இந்த போட்டோவை ஏலியன்ஸை பத்தி ரிசர்ச் பண்ற நிறைய சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணாங்க. எலிசபெத்துக்கு பின்னாடி இருக்கிறது வேற கிரகத்துல இருந்து இங்க வந்த ஏதாவது ஏலியனாவும் இருக்கலாம்னு பலரும் நம்பினாங்க. ஆனா இந்த தியரிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாததால யாருமே இதை உறுதியா நம்பல. இப்படி இந்த போட்டோஸை சுத்தி பல தியரிஸ் இருந்தாலும் அந்த போட்டோல எலிசபெத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்றது இப்போ வரைக்குமே ஒரு பதில் தெரியாத கேள்வியாக தான் இருக்கு. கூப்பர் ஃபேமிலி ஃபோட்டோ ரொம்பவே வித்தியாசமான ஃபோட்டோஸில் ஒன்று. இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அப்நார்மலாக இருக்கும். இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது 19ஆம் நூற்றாண்டில், அதாவது 1950களில் கூப்பர் ஃபேமிலி டெக்சாஸில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு மாறுறாங்க. அந்த வீட்டுக்கு அவங்க புதுசாக போகிறாங்க அப்படின்னாலுமே ரொம்பவுமே சந்தோஷமாக தான் கூப்பர் ஃபேமிலியில் இருந்த எல்லாருமே போகிறாங்க. அவங்க புது வீட்டுக்கு வந்ததை செலிப்ரேட் பண்ணுற விதமாக சாப்பிடும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் சந்தோஷமாக சிரிச்சுட்டு தான் எல்லாருமே போஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அப்போ சந்தோஷமாக இருந்து போஸ்ட் கொடுத்த யாருக்குமே தெரியாது இந்த ஃபோட்டோ டெவலப் ஆகி வரும்போது அவங்க முகத்தில் அதே அளவு சந்தோஷம் இருக்காதுன்னு. டெவலப் ஆகி வந்த அந்த போட்டோல இருந்தது கூப்பர் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்ல, ஒரு ஆள் கையை கீழே போட்டுக்கிட்டு தலைகீழா தொங்குற மாதிரி ஒரு ஷேடோ. இந்த போட்டோஸ் ரொம்பவுமே பயமுறுத்துற மாதிரி இருந்தாலுமே இதை சுத்தி பல தியரிஸ் உருவாச்சு. இந்த போட்டோவை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்டா எந்த தியரி உருவாகி இருக்கும்னு. இதை சுத்தி உருவான ஃபர்ஸ்ட் தியரி பேய். கூப்பர் ஃபேமிலி டெக்சாஸ்ல இருக்கிற அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்கலாம்னு, அதனால அது ஒரு பேய் வீடா தான் இருந்திருக்கணும்னு இந்த தியரியை நம்பினவங்க சொன்னாங்க. ஒருவேளை அந்த போட்டோல இருக்கிறது அந்த வீட்டுல இருந்த ஆவியா கூட இருக்கலாம்னு பலரும் நம்பினாங்க. இந்த போட்டோவை சுத்தி பேசப்பட்ட தியரிஸ்ல அதிகப்படியான மக்களால் நம்பப்பட்ட ஒரு தியரியும் இதுதான். ஆனா இதை ஏத்துக்காத ஒரு சிலர் அதுல வந்திருக்கிற அந்த கருப்பு ஷேடோ ஏதோ டபுள் எக்ஸ்போசர்னாலயோ இல்ல கேமரால வந்த ஏதாவது எரர்னால தான் வந்திருக்கும்னு சொன்னாங்க. அப்படி ஒரு வேளை போட்டோ எடுக்கும்போது இப்படி எதுவும் நடக்கலனாலும் அதை டெவலப் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ஏதாவது எரர் உருவாகி இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி சிலர் சொன்னதை பலரும் ஏத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த போட்டோல ரொம்பவே அக்யூரேட்டா ஒரு ஆள் தலைகீழ தொங்குற மாதிரி வந்ததுதான். ஒருவேளை ஏதாவது எரர்னால இப்படி உருவாகி இருந்தாலும் இந்த அளவுக்கு அக்யூரேட்டா ஒரு ஆள் மாதிரியே உருவாகிறது பாசிபிள் இல்லைன்னு பலரும் நம்பினாங்க. இந்த போட்டோவை சுத்தி பல தியரிஸ் இருந்தாலும் எந்த தியரியுமே இதுதான் அந்த போட்டோல இருந்ததுன்னு தெளிவாவே சொல்லல. இந்த போட்டோ பப்ளிக்கா பெரிய அளவுல பிரபலமானதுனால பல பேர் இந்த போட்டோவை சுத்தி இருந்த மர்மத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல. இந்த போட்டோ இப்போ வரைக்குமே ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியா தான் இருக்கு.
ஹூக் ஐலாண்ட் சீ மான்ஸ்டரோட போட்டோ அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு போட்டோல ஒன்று. இந்த போட்டோ உருவானது 1964. ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாண்ட்ல இருக்கிற ஹூக் ஐலாண்டுக்கு ராபர்ட்ன்ற ஒருத்தர் அவர் வைஃப் அப்புறம் ஃப்ரெண்டோட ஒரு போட் ட்ரிப் போறாரு. அப்படி போன இடத்துல வச்சு ஒரு வித்தியாசமான கிரியேச்சரை பாக்குறாங்க. அதை போட்டோவும் எடுக்கிறாங்க. அவங்க எடுத்த அந்த கிரியேச்சரோட நீளம் 30 அடிக்கும் மேல, அதாவது 9 மீட்டர் இருந்துச்சு. இந்த போட்டோவை பத்தி ராபர்ட் கிட்ட கேட்கும்போது இந்த கிரியேச்சரை நாங்க பார்க்கும்போது அது ஏதோ இறந்து போன மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதனால அதை போய் நாங்க அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனா கொஞ்சம் பக்கத்துல போன உடனே அது சடனா நகர ஆரம்பிச்சு அப்படியே அது கடலுக்குள்ள போயிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. இப்படி இவர் சொன்னதுனால இந்த போட்டோவை சுத்தி பல கான்ட்ரவர்சிஸ் உருவாச்சு. அதுல அதிகப்படியான பேரால பேசப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சியான தியரி தான் இந்த போட்டோ பொய்யா ராபர்ட் அப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டால பிளாஸ்டிக் இல்லனா வேற ஏதாச்சும் மெட்டீரியலை யூஸ் பண்ணி சீ மான்ஸ்டர் மாதிரி உருவாக்கப்பட்டதுன்னு. இப்படி பலருக்கும் தோணுனதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இருந்த ராபர்ட்டோட பேக்ரவுண்ட். அதாவது அவர் இதுக்கு முன்னாடி பண்ண பிசினஸ்லயா இருக்கட்டும் அப்புறம் அவரோட வாழ்க்கையிலயா இருக்கட்டும் பல சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த தியரியை நம்பாத ஒரு சிலர் ராபர்ட் எடுத்த இந்த போட்டோல இருக்கிறது இப்போ வரைக்கும் மனிதர்கள் கண்டுபிடிக்காத ஏதாவது ஒரு கடல் உயிரினமா தான் இருக்கும், அதனாலதான் இதை பார்க்க மர்மமா தெரியுதுன்னு சொன்னாங்க. இப்படி பல கான்ட்ரவர்சியான தியரிஸ் இந்த போட்டோவை சுத்தி இருந்தாலுமே உண்மையாவே அந்த போட்டோல இருக்கிறது என்னன்றது இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. இந்த போட்டோ யாருமே போய் பார்க்காத கடலோட ஆழத்துல இருக்கிற மர்மங்கள்ல ஒன்னாதான் இப்போ வரைக்குமே இருக்கு. தி கோஸ்ட் ஆஃப் ஃப்ரெடி ஜாக்சன் 1919 எடுக்கப்பட்ட இந்த உலகத்திலே ரொம்பவுமே மர்மமான ஒரு போட்டோ. இந்த போட்டோ ரிலீஸ் ஆன அந்த டைம்ல ரொம்பவுமே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிற யாராலையுமே விளக்கம் தர முடியாத மர்மம். இந்த போட்டோ எடுக்கப்பட்டது 1919 வருஷம். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் முதல் உலக போர் நடந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ராயல் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்த்தவர் தான் ஃப்ரெடி ஜாக்சன். இவர் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல ஏரோப்ளேனோட ப்ரொப்பலருக்குள்ள போய் இறந்து போறாரு. இப்படி ஃப்ரெடி ஜாக்சன் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த ஏர்ஃபோர்ஸ் யூனிட்ல வேலை பார்த்தவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட சர்வீஸை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இந்த போட்டோவை எடுக்கும்போது எல்லாருமே நார்மலா தான் இருந்தாங்க. அதாவது எந்த ஒரு அப்நார்மலான விஷயத்தையுமே அங்க இருந்து யாருமே உணரல. ஆனா இந்த போட்டோ டெவலப் ஆகி வந்த உடனே இதை பார்த்த எல்லாருமே ஷாக்ல தான் இருந்தாங்க. அதுக்கு காரணம் அந்த போட்டோல இருந்தது ஃப்ரெடி ஜாக்சன். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போன ஃப்ரெடி ஜாக்சன். நீங்க நல்லா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பிளர்ரான மாதிரி தெரியறத உங்களால பார்க்க முடியும். அதை பார்த்த எல்லாருமே இது ஃப்ரெடி ஜாக்சன் தான் ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த போட்டோவை பார்த்த எல்லாருக்குமே வந்த ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தர் இப்போ எடுத்த போட்டோல எப்படி வந்திருக்க முடியும்? இந்த போட்டோவை சுத்தி பல தியரிஸ் வந்துச்சு. அதுல ரொம்பவே கம்மியான பேர் ஏத்துக்கிட்ட தியரி என்னன்னா, இந்த போட்டோல ஃப்ரெடி ஜாக்சனோட ஃபேஸ் மாதிரியே இருக்கிறது போட்டோ எடுக்கும்போது டபுள் எக்ஸ்போசர் விழுந்ததுனால தான். ஆனா இதை பலரும் ஏத்துக்கறல. அதுக்கு காரணம் பின்னாடி இருந்த ஃபேஸ் பிளர்ரா இருந்தாலுமே அது ஃப்ரெடி ஜாக்சன் தான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தெளிவாக தான் இருந்துச்சு. இதை சுத்தி இருக்கிற தியரிஸ்லயே அதிகப்படியான மக்களால் ஏத்துக்கிறப்பட்டது கோஸ்ட் தியரி. ஃப்ரெடி ஜாக்சனோட ஆவி அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கும்போது தான் இறந்து போயிட்டதை மறந்து ஒரு சர்வீஸ்ல இருக்கிற ஆளா நினைச்சுக்கிட்டு அந்த போட்டோல வந்து போஸ்ட் கொடுத்துருக்கலாம்னு இந்த தியரியை நம்பினவங்க சொன்னாங்க. பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது பேய் மாதிரி அப்நார்மலான ஆக்டிவிட்டிஸை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க இந்த போட்டோவை அதிகமா ஆராய்ச்சி பண்ணாங்க. என்னதான் இந்த போட்டோக்கு இவ்வளவு தியரிஸ் உருவானாலும் எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் இந்த போட்டோல பின்னாடி இருக்கிற அந்த ஃபேஸுக்கு உண்மையாவே எது காரணம்னு இப்போ வரைக்குமே ஒரு மர்மமா தான் இருக்கு. இந்த போட்டோவும் சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையும் சரி, ரொம்பவுமே அறிவியல் சார்ந்த கேள்விகளையும் மர்மங்களையும் எழுப்பக்கூடியது. இந்த போட்டோ எடுக்கப்பட்டது 1941. இன்னும் சரியா சொல்லணும்னா பிரிட்டிஷ் கொலம்பியாவோட கோல்டு பிரிட்ஜ்ன்ற பகுதியில் சவுத் ஃபோர்க் பிரிட்ஜை ஒரு சில ரிப்பேர் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரீஓப்பனிங் பண்ணாங்க. இந்த ரீஓப்பனிங்கை பார்க்கறதுக்காக பல மக்கள் வராங்க. அப்படி வந்த க்ரௌடை எடுத்த ஒரு போட்டோ தான் இப்போ வரைக்குமே ஒரு மர்மமா இருக்கு. இந்த போட்டோல அப்படி என்ன வித்தியாசமா இருந்துச்சுன்னா, இந்த போட்டோ எடுக்கப்பட்ட காலகட்டம் 1940களில். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே மனிதர்கள் ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி தான் அவங்க வாழுவாங்க. நான் இப்போ சொன்னதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, 2024ல் மனுஷங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அதே மாதிரி 1900ஆம் வருஷத்துல மனுஷங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது இப்போ எல்லார்கிட்டயுமே ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு, அந்த காலகட்டத்தில் எல்லார்கிட்டயுமே டெலிபோன்ஸ் இருந்துச்சு. இப்படி நம்ம பல எக்ஸாம்பிள்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட போட்டோ எடுக்கப்பட்ட 1941 காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இந்த போட்டோல இருந்த எல்லாருமே இருந்தாங்க.
இருந்தாங்க. ஆனா ஒருத்தவரை தவிர. இவரை நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் போட்டிருக்க சன்கிளாஸ், டி-ஷர்ட், ஸ்வெட்டர், அப்புறம் இவரோட ஹேர் ஸ்டைல் எதுவுமே அந்த காலகட்டத்தோட மேட்ச் ஆகல. அதுக்கு காரணம் இவர் போட்டிருக்கிற சன்கிளாஸோட மாடலை காமனா எல்லாருமே போட ஆரம்பிச்சது 20ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா தான். அப்புறம் அவர் போட்டிருக்க டி-ஷர்ட்ல இருக்கிற டிசைனை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே அதுல இருக்கிற டிசைன் பிரிண்ட் ஆன மாதிரி இருக்கிறது தெரியும். இந்த போட்டோ எடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் பிரிண்டட் டி-ஷர்ட்ஸை போட்டிருக்கிறது இன்னும் கேள்விகளை எழுப்புச்சு. அது மட்டும் இல்லாம அந்த டிசைனே ரொம்பவுமே மாடர்னா இருந்துச்சு. இப்படி இந்த மொத்த கிரௌட்லயுமே இவர் மட்டும் ரொம்பவுமே டிஃபரெண்டா இருந்தது தான் இந்த போட்டோ மர்மமா இருந்ததுக்கு காரணம். இந்த போட்டோவை சுத்தி இருக்கிற ஒரு ஃபேமஸான தியரி தான் டைம் டிராவல் தியரி. இந்த தியரி படி இந்த போட்டோல இருக்கிற அந்த குறிப்பிட்ட நபர் ஃபியூச்சரை சேர்ந்தவரா இருக்கலாம்னும், அவர் பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி வரும்போது இந்த போட்டோ எடுக்கப்பட்டிருக்கலாம்னும், அதனாலதான் இவர் 1941 காலகட்டத்தில் இருக்கவர் மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க. இப்படி இந்த போட்டோவை சுத்தி பலரும் பல கேள்விகளை முன் வச்சாலும் இப்போ வரைக்குமே ஒரு தெளிவான பதில் கிடைக்காத ஒன்னாதான் இந்த போட்டோ இருக்கு. 1959 மார்ச் 22 எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ தான் தி பேக் சீட் கோஸ்ட். இந்த போட்டோவோட கதை ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங் ஆனது, ரொம்பவுமே பயத்தை ஏற்படுத்தக்கூடியது. இங்கிலாண்டை சேர்ந்த மாபெல் சின்னேரி அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க அம்மாவோட கல்லறையை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்போ அந்த இடத்துல வச்சு அவங்க ஹஸ்பண்ட் ஜிம்மை கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. அந்த போட்டோ டெவலப் ஆகி வந்தப்போ அவங்க கனவுல கூட நினைக்காத ஒன்று நடக்குது. அது என்னன்னா, அந்த போட்டோல அவங்க ஹஸ்பண்டுக்கு பின்னாடி ஒரு கருப்பான உருவம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இதுல இன்னும் மர்மமான விஷயம் என்னன்னா, அந்த போட்டோல இருக்கிற அந்த உருவத்தை பார்த்த மாபெல் சின்னேரி அதை பார்க்க என்னோட அம்மா எலன் ஹாமில் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க பார்க்க போனதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போன அவங்க அம்மாவோட கல்லறையை தான். இந்த போட்டோ அந்த காலகட்டத்தில் பல நியூஸ் பேப்பர்ல வெளிவந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இந்த போட்டோவை சுத்தி பல தியரிஸ் உருவாச்சு. அதுல கம்மியான மக்களால் ஏத்துக்கிறப்பட்ட ஒரு தியரி என்னன்னா டபுள் எக்ஸ்போசர். அதாவது போட்டோவை எடுக்கும் போது இல்ல டெவலப் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்திருக்கலாம்னு பலரும் நம்பினாங்க. ஆனா இந்த போட்டோவை சுத்தி இருக்கிற தியரிஸ்ல அதிகப்படியான மக்கள் ஏத்துக்கிட்ட ஒரு தியரி தான் கோஸ்ட் தியரி. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், இந்த போட்டோ எடுக்கப்பட்டது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போன அவங்க அம்மாவை பார்க்க மாபெல் அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஜிம் போனப்பதான். அந்த போட்டோ எடுத்த இடமே கல்லறைக்கு வெளியே தான். என்னதான் இந்த போட்டோவுக்கு பின்னாடி பல தியரி சொல்லப்பட்டாலும் இந்த போட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு இந்த நாள் வரைக்குமே ஒரு மர்மமாக தான் இருக்கு. இப்போ நம்ம பார்த்த எல்லா ஃபோட்டோஸுமே அதை எடுத்தவங்களுக்கு மட்டும் இல்லை, அதை பார்த்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பயத்தையும் பதிலே தெரியாத பல கேள்விகளையும் ஆச்சரியங்களையும் கொடுத்தது. இந்த வீடியோவில் பார்த்த எந்த ஃபோட்டோ உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. என் கூட சேர்ந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.